பால் மாடா எவ்வளோ இருக்குண்ணா? 7 படி வருதா? எந்த வருது? தர்ம. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 17. ஃபைனலாக 17 சொல்லியிருக்கீங்களா? ஸோ ஒரு 7 லிட்டர் பால் விலை வந்து 17 வந்து சொல்லியிருக்காங்க. 17,000. இன்னைக்கு வந்து எங்கே வந்து இருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தையில் தான் வந்து இருக்கும். தருமபுரி மாவட்டம். வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தை. கைப்பால், சென மாடு, மாடு கன்று, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோஸ் தான். பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து பார்க்கலாம், வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய மாடோட ரேட்டுங்களாம் வந்து கேட்டுருப்போம். இதிலே வந்து கேட்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்க்காத மாடெல்லாம் வந்து இதில் வந்து பார்ப்போம் பார்ட் 2ல். அப்படியே இந்த வாரம் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இல்லை கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கிறதா வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸில். இதெல்லாம் பால் மாடுங்க தான். ஸோ அது வந்து மாடு கன்றோடு இருக்குங்க. அப்படியே கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. இதெல்லாம் பாலாண்ணா? பால் மாடா எவ்வளோ இருக்குண்ணா? 7 படி வருதா? எந்த வருது? தருமபுரி. 2 வேளைக்கு 7 படி. 2 வேளைக்கு வந்து ஒரு 7 லிட்டர் பால். எல்லாம் கடை வந்து போட்டுருங்க மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 17. ஃபைனலாக 17 சொல்லியிருக்கீங்களா? ஸோ ஒரு 7 லிட்டர் பால் விலை வந்து 17 வந்து சொல்லியிருக்காங்க. 17,000. 17,000 வந்து சொல்லியிருக்காங்க. பேசி இதை முன்ன பண்ண நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வயசான மாடு தான் இருந்தாலும் ஏதோ ஒரு 2 வந்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து மாடு கன்றோட இருக்கு பாருங்க. இது மாடு கண்ணு. அந்த சைடு வந்து கணுக்குட்டி இருக்கு. கிடாரி தான் இது. நல்லா கொஞ்சம் மடி வந்து வச்சிருக்கு. எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. பால் கேட்டு பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் வயசான மாடு தான். லோ பட்ஜெட்டில் பார்க்குறோம் நம்ம. எவ்வளோண்ணா கிடைக்கும் பால்? இது பால் வந்து ஒரு 7 லிட்டர் தான் வருது. 7 லிட்டர் தான். எந்த ஒரு மாடு? ஆஹா, இந்த மாட்டோட கன்றா? சரி சரி. ஒரு 7 லிட்டர் பால் மாடு கன்றோடு இருக்கு. எவ்வளோ நாள் ஆயிருக்கு கணுக்குட்டி? ரேட் ஆவணி மாதம் பிறந்தது. ஆஹா, 3 மாதம் கிடாரி. சரி, 7 லிட்டர் பால் ஒரு 3 மாதம் கிடாரி கிட்ட மாடு கன்றோடு வந்து இருக்கு. எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம். எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? நான் ஏற்பட சொன்னேன். இப்போ 35 சொல்கிறேன். இப்போ 35. வீட்டு மாடா இல்லை வியாபாரிங்களா நீங்கள்? வீட்டு மாடு தான். கவுருங்களை பார்த்தா கூட வீட்டுக்கு வந்து போட்டு கேட்டிருக்காங்களா இல்லை கேட்டாங்களா? கேட்டாங்க. நம்மளுக்கு கொடுத்து வரல அப்படின்னு அப்படியே. சரி சரி சரி. வீட்டு மாடு தான். ஒரு 7 படி பால் மாடு கண்டு. ஆஹா, இப்போ தான் சனியாக இருக்கா இல்லை இன்னும் போடலாம்? பல்லு 6 பல்லு. 6 பல்லு மாடு தான். 6 பல்லு தான். மாடு மொத்தம் மாடு. ஆஹா, வீட்டு மாடு தான். மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பேசி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா சொல்லியிருக்காங்க. அது கிடாரி கண்ணு தான். நல்லா ஒரு 3 மாதம் கிடாரி. நல்லாயிருக்கு. இல்லை இங்கே வந்து ஒரு 2 மாடு வந்து வச்சுருக்காரு. நிறைய வந்து வளர்ப்பு கண்ணு வந்து எட்டு வருவார். இந்த வாரம் வந்து சன மாடு என்னன்னு தெரியல. இல்லை பெரிய பெரிய மாடுங்களும் எட்டு வந்திருக்காங்க. இது என்ன சன மாடா என்னன்னா? சன மாடு ரெண்டுமேவா? ஆஹா, ஏன்னா இந்த வாரம் வந்து பெரிய மாடுங்களை கொண்டு வந்திருக்கீங்க. வளர்ப்பு கிடாரி எதுவும் கொண்டு வரல? அதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி சரி. இதெல்லாம் என்ன இப்போ என்ன பல்லு சேர்ந்துருக்குண்ணா? பல்லெல்லாம் 4 பல்லா? இது கடை. இது 4 பல்லு. இப்போ எத்தனை மாதம் ஆகுதெல்லாம்? 7.5. 8 மாதம். 7.5 மாதம். இது 8 மாதம் கிடாரி. நல்லா கொஞ்சம் பெரிய மாடாக இருக்குது. இது கொஞ்சம் சின்ன மாடை தான். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? இது 37,000. 42. இதெல்லாம் 42,000. இதெல்லாம் பாலால் எவ்வளோ கிடைக்குதுங்களா? 2 வேலைக்கு. இது 10 அது 12 வரும்ன்றீங்க. சரி சரிண்ணா. இதெல்லாம் என்ன தலசமா இல்லை 2வது ஈத்து? இது வரலாம்ண்ணா 2வது 3வது தான் நீங்கள் வாங்கிட்டு வந்தது. சரி சரிண்ணா. நான் உங்கள் ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. 98 42 9 44 716. இது ஃபைனலாக எவ்வளோ தான் கொடுக்குற மாதிரி? இதெல்லாம் 35 தான் கொடுத்துருங்க. இது
40 ரூபா தான் கொடுத்துருங்க. சரி, எந்த ஊர் நீங்கள்? காவேரிப்பட்டினம். மாட்டு வியாபாரிங்க. வளர்ப்பு கிடாரி வேணாலும் கால் பண்ணலாம். எல்லாமே கிடாக்கள்லேருந்து 1.25 வரைக்கும். ஆஹா, எல்லாமே வாங்குவீங்க? மாடு 1.25 லட்சம் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்குவீங்க. சரி சரிண்ணா, சொன்னாலே வாங்கி தருவீங்க தானே? ஸோ வேணா ஆஹா, சரி சரிண்ணா. ஸோ வேணா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள். உங்கள் பேர்னா? இளங்கோ. சரிண்ணா. ஸோ வேணா நீங்கள் விசாரிச்சு பாரு, ஒரு மாடு வந்து எடுக்கிறதுனால சொன்னாலே வாங்கி தருவாங்க. இப்போ இருக்கிற இந்த 2 மாடு சன மாடுங்க தான். இல்லை ஒரு 7-8 மாதம் வந்து ஆக முடியாதுங்க. இப்போ கால் பண்ணி நீங்கள் வந்து வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பார்க்குறத கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் மாடுங்க இதாக தான் இருக்கும். நல்ல நல்ல மாடுங்களாக இருக்கும். ஸோ அது வந்து பார்ட் 1ல் வந்து பார்த்துருப்போம். ஸோ லோ பட்ஜெட்லன்னா கொஞ்சம் கடை போட்டது, கொஞ்சம் நீரோட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து போகும். எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க தான். அங்கே வந்து ஒரு மாடு கணக்குட்டி போடுது போல் மார்க்கெட்லேயே படுத்துட்டு இருக்கு. நிறைய வந்து இருந்துச்சு இந்த வாரம். மாடுங்க வந்துருந்தீங்களா நல்ல மாடாக நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்களா அந்த வாரம்? போன வாரம் வந்து கம்மி தான். இந்த வாரமெல்லாம் வந்து நிறைய வந்துருக்குங்க. ரேட்டுங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகமும் கிடையாது. ஒரு 1,10,000 7 மாதம் சன மாடு. கலர் நல்லா இருக்கு. ஊரை வந்து சன மாடுங்களா இந்த சைடு. மாடு வாங்குறீங்க நல்லா தெரிஞ்செல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்து வந்து வாங்கிட்டு போங்க. இங்கே வந்து 2 மாடு பெரிய பெரிய மாடுங்களாக இருக்குங்க. ஒன்று வந்து கன்றோடு இருக்குது, இன்னொன்று என்னன்னு தெரியல. நல்லா பெரிய மாடு, நல்லா லென்த்தில் இருக்குங்க. 2ம் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. எல்லாம் பெரிய பெரிய மாடு. எந்த மாடு தான் கண்ணு? இதுதான். எந்த ஒரு மாடுங்க? எந்த ஒரு மாடு? குறும்புப்பள்ளி. ஸோ அதுதான் வந்து கணக்குட்டி வந்து போட்டுருக்கு. இது என்ன சனையா இல்லை இதுவும் பாலா? ஸோ இது சன மாடு. அது வந்து மாடு கன்றோட இருக்குது. நல்லா பெரிய மாடு, நல்லா கடை சேர்ந்துச்சுன்னா. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இந்த சன மாடு? 75. மாடு கண்ணு 65. எவ்வளோ ஆயிருக்கு போடுங்கண்ணா கண்ணு? 4 நாள் ஆகுது. இப்போ எவ்வளோ கிடைக்கும் பால்? சிம்பால் 12 கிடைக்குது. ஸோ நல்லா வந்து பெரிய பெரிய மாடுங்க. இது சன மாடு, அது மாடு கண்ணு தான். நல்லா சொல்லியிருக்கேன், பேசி வாங்கலாம். நல்லா சரியான சைஸ் மாடுங்கண்ணா. அங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பேசி இது முன்ன பண்ண எடுத்துக்கலாம். நல்ல மாடுங்க தான். தெரியல அவங்க எல்லாரோட சேர்த்து கம்மி கேட்க மாட்டான். சரியான தெரியுது மாடு, சன மாடு. வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாடு கன்றோட தான் இருக்கு. பார்க்குறாங்க வாங்க. மாடு கண்ணோட நல்லா உடம்புல வந்து இருக்கு. ஹலோ, நல்லா இருக்கு. மடி நல்லா கொஞ்சம் மீடியமாக நல்லா வச்சிருக்கு.
எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? பேஸ்ட் இருக்கீங்க. ஸோ வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க, ஆடு கன்றோட தான் இருக்குங்க. வியாபாரம் பேசுகிறேன், நம்ம வந்து எவ்வளோ முடியும்னு தெரியல. இது மாடு கன்றோட தான் இருக்கு பாருங்க, நல்லா மடி வச்சிருக்கு மாடு. கேட்டு பார்ப்போமே என்னன்ட்டு. நல்லா தெரியுது, ஆனால் மடி மாடு கன்றோட இருக்கு. எந்த ஒரு மாடுனா? ஆம்பூர். எவ்வளோ நாள் இருக்கு கண்ணு போட்டு? கண்ணு போட்டு இன்னும் ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள். இப்போலாம் எவ்வளோ கிடைக்குண்ணா பால்? இப்போ எவ்வளோ கிடைக்கும் பால்? 13 வருது. சரி சரி. பால் கடை சேர்ந்துச்சா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? சார் 50 ரூபா சொல்லிங்க சார். 50 சொல்லியிருக்கீங்க. இதை பேசினா பண்ண பண்ண கொடுப்பீங்க. நீங்களா வியாபாரிங்களா இல்லை? வீட்டு மாடு தான் சார். வீட்டு மாடு தான். 50 சொல்லியிருக்கீங்க. சரி சரி. எவ்வளோ கிடைக்கும் முன்னொரு 10 நாள் போனோம்? பால் எவ்வளோ கிடைக்கும் ஃபைனலாக? பாலா இன்னும் ஒரு 5 வரும் சார். 15 வரும். லிட்டர் சேர்ந்து வரும். சரி சரி. ஒரு 15 லிட்டரு பால் வந்து கிடைக்கின்றாங்க. இது எத்தனை ஈத்துனா? 3வது கண்ணு சார். 3வது கண்ணு தான். சரி சரி சரி. ஸோ 3வது ஈத்து தான் இது போட்டுருக்கு. 3வது ஈத்து ஒரு 15 வந்து கிடைக்கின்றாங்க. இப்போ வந்து சிம்பிளாக 12 பக்கம் வந்து கிடைக்கின்றாங்க. நல்லா இருக்கு மாடு. பேச முன்னப்பனா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறோம். நம்ம அப்படியே மழை தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கிளம்ப போகிறோம். காலையிலேருந்தே தூரல் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பார்ட் 1 வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் அந்த பார்ட் 1. பார்ட் 2 அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம். மாடு கன்றோட இருக்குங்க.